தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாகவோ நிறைய இடங்களில் காவலர்களால் ஓட்டுநர்கள் தாக்கப்படுவது, ஆர்டிஓ அவங்களாலையும் ஓட்டுநர்கள் தாக்கப்படுவது, இந்த சேல்டெக்ஸ் இவங்க பியூன்கள் வழியாக தாக்கப்படுவது, இந்த மாதிரி ஓட்டுநரை தாக்கும் அரசு அதிகாரிகள் மீது வேலை நீக்கம் செய்யற மாதிரியான நடவடிக்கை எடுக்க சொல்லி நாம கோரிக்கை வச்சு இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். இனிமேலும் தாக்கிக்கிட்டே இருக்காங்க, நம்மளும் வாங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற இடத்தை மாத்தி இந்த இடத்தை நாம கொண்டு வரணும். அப்படின்னா இதற்கான கோரிக்கையை நாம வைக்கணும். ஓட்டுநர்களாகிய நாம கேட்கும் போதுதான் இது கிடைக்கும் அப்படின்றதையும் நண்பர்கள்ட்ட தெரியப்படுத்திக்கிறோம். இப்போதைக்கு உங்க முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓட்டுநர்களுக்கு தேவையான நிறைய இருக்கு, தேவைகள் நிறைய இருக்கு. இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துலயும் இருக்காங்க. ஆனா இதை கேட்கறதுக்கான நபர்கள் சொல்லி நாம தான் இன்னும் முழுமையா தயார் ஆகல. அனைத்து ஓட்டுநர்களும் ஒன்னு சேர்ந்து கேட்கும் போது இப்ப நாம கேட்டிருக்கிற இந்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றுவாங்க. அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கான வழிகளை நம்மால கொண்டு வர முடியும் அப்படின்றத நண்பர்கள்ட்ட தெரியப்படுத்திக்கிறேன். சிந்திச்சு பாருங்க நண்பர்களே, நம்மளுடைய தேவைகள் என்ன? இந்த தேவைகள் நமக்காக மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஓட்டுநர் இனத்திற்காக அப்படின்றத சிந்திச்சு பார்த்து வருகிற வருடம் புத்தாண்டு 2026 ஓட்டுநர்களுக்கு நல்ல ஒரு புத்தாண்டாக அமைய நம்மளும் நல்ல ஒரு முயற்சி எடுத்து நம்ம ஓட்டுநர்களுக்கும் ஓட்டுநர் இனத்திற்கும் மோட்டார் தொழிலுக்கும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவோம் அப்படின்றத நண்பர்கள்ட்ட ஈறுகரம் கூப்பி கேட்கிறேன். நன்றி.